Hello, my dear English lovers and English learners. Welcome back to my channel. இந்த வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அண்ட் நம்மளோட படிக்கிறாண்டா சேனல்ல சப்டிவிஷனா நம்ம பராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 60 நாள் ஆங்கில வகுப்புகள் முற்றிலும் இலவசம். யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் வித்வுட் எனி ஹெசிடேஷன். அண்ட் இன்னைக்கு நம்ம மோடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நேத்தி நம்ம பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் பத்தி எக்ஸாம்பிள்ஸோட வீடியோல நல்லா பார்த்துருந்தோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ அதாவது பிரைமரி ஆக்சிலரி பார்க்கலையோ கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் இட். பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஆஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் தெரியாம செகண்ட் ஆஃப் வந்தீங்கன்னா யூ மே கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் இட். ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்றது என்னது? மெயின் வேர்புக்கு பக்கத்துல வர இன்னொரு வேர்பு தான் ஹெல்பிங் வேர்ப். துணை வினை சொல். ஒரு செயலை குறிக்கிற இன்னொரு வேர்பு தான், இன்னொரு வார்த்தை தான் ஹெல்பிங் வேர்ப். பொதுவா வேர்ப்னா என்னது? செயல். வேர்ப் இஸ் கால்டு ஆக்ஷன் வேர்டு. ஒரு செயலை சுட்டி காட்டுற ஒரு சொல், ஒரு வார்த்தை தான் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மெயின் வேர்புன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே முந்தி ஒரு ஹெல்பிங் வேர்புன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி இஸ் ரீடிங் அ புக்குன்னு நான் சொல்றப்போ ரீடிங் அப்படின்றது மெயின் வேர்பு, இஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நேத்தி நம்ம ஒரு 10 ஹெல்பிங் வேர்ப்ஸ், பிரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை ஆன் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம மே இப்படின்ற வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கிறோம். மே அப்படின்னா என்ன? மே மாதம் இல்லை, மே அப்படின்றது ஒரு வார்த்தை, வாக்கியத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. நம்ம இந்த வார்த்தையை சின்ன பிள்ளைல யூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு மறந்துருக்கலாம். நான் அதை இப்போ ஞாபகப்படுத்துறேன், சரியா? மே ஐ கம் இன், நான் உள்ள வரலாமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. மே ஐ யூஸ் யுவர் நோட் புக், நான் உங்க நோட் புக்கை யூஸ் பண்ணிக்கவா? ஸோ இந்த மே அப்படின்ற வார்த்தை எப்பயுமே ஒரு பர்மிஷனா இல்லை நான் இதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குற மாதிரியான சென்டென்ஸ்க்கு நம்ம மே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மே ஐ கெட் இன், நான் உள்ள வரலாமா? மே ஐ யூஸ் யுவர் புக், நான் உங்க புக்கை யூஸ் பண்ணிக்கலாமா? மே ஐ கெட் திஸ், இதை நான் பெற்றுக்கலாமா? மே ஐ குக் சம்திங் ஃபார் யூ, நான் உங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு தரலாமா? ஸோ மற்றவங்க கிட்ட ஒரு ரெக்வெஸ்டாவோ இல்லை ஒரு பெர்மிஷனாவோ உத்தரவாவோ இல்லை என்னால் இதை செய்ய முடியும், நான் இதை செய்யலாமா அப்படின்னும் கேட்கக்கூடிய வாக்கியங்களுக்கு நம்ம மே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சம்டைம்ஸ் மேபி, மேபி நாட் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீ வருவியா என்னோட அப்படின்னு யாராச்சும் கேட்குறப்போ மேபி வரலாம். ஸோ வரலாம்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னது? வராமலும் இருக்கலாம். ஸோ மேபின்றது 50-50 பதிலுக்கு நம்ம மேபி அப்படின்னு சொல்லணும். அதுவே இல்லை நான் வரமாட்டேன், அதை எப்படி சொல்லணும்? மேபி நாட். மேபி நாட், இல்லை நான் வராமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு மேபி நாட், மேபி நாட். ஸோ மே அப்படின்ற வார்த்தை ஒரு உத்தரவாவோ இல்லை ஒரு ரெக்வெஸ்டாவோ இதை நான் உங்களுக்கு செய்யலாமா செய்யவா அப்படின்றதுக்கு மே வரும். மேபின்றது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், 50-50. மேபி நாட்ன்றது இல்லை எனக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு மேபி நாட் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அடுத்தது மைட். மைட் அப்படின்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணோம்? இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்க நடக்கலாம் இல்லை நடக்க கூடும் இந்த மாதிரி அன்சர்டைனா ஒரு தெளிவே இல்லாம நடக்கலாம் பட் என்னன்னு தெரியல நடக்குமா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோட நீங்க ஒரு பதில சொல்லும் போதுதான் அங்க மைட்டு வரும். மேன்றது 50-50. மே ஐ கெட் யுவர் நோட் புக், மே ஐ கம் இன், மேபி, மேபி நாட், 50-50 இருக்கிறதுக்கு மே வரும். அண்ட் ரெக்வஸ்டா ஒரு எப்படி சொல்றது, தயவா ஒரு விஷயத்த நீங்க மத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ மே வரும். மைட்டுன்றது மொத்தமாவே உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரியல, அப்போ நம்ம குழப்பமா ஒரு பதில மத்தவங்களுக்கு சொல்லும் போது மைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மைட் ரைன் நவ் அப்படின்னா என்ன? இட் மைட் ரைன் நவ், இப்போ மழை பெய்ய கூடும், இப்போ மழை பெய்ய கூடும். ஆனா மழை வருமான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல, மழை வராம இருக்குமான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியல.
அப்போ நான் இட் மைட் ரெயின் நவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்துல ஷுவரா ஒரு மேட்ரை சொல்ல முடியலையோ அப்ப நம்ம மைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது கேன். இந்த வார்த்தை எதை குறிக்குது? கேன், என்னால ஒரு விஷயம் செய்ய முடியும், எனக்கு இந்த ஹேபிட் இருக்குது, ஐ எம் ஏபிள் டு டூ திஸ், என்னால அதை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் ஸ்விம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? என்னால ஸ்விம் பண்ண முடியும், அந்த பாசிபிலிட்டி எனக்கு இருக்குது, என்னால முடியிற ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது கேன் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ கேன் டான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால ஆட முடியும். ஐ கேன் சிங்னா என்னால பாட முடியும். ஐ கேன் ரைட்னா என்னால எழுத முடியும். ஐ கேன் ரீட்னா என்னால வாசிக்க முடியும். ஐ கேன் சிட் அப்படின்னா என்னால உட்கார முடியும். ஐ கேன் ஸ்டாண்ட்னா என்னால நிக்க முடியும். ஐ கேன் கோனா என்னால போக முடியும். ஐ கேன் வாக்னா என்னால நடக்க முடியும். சோ இந்த மாதிரி உங்களால முடியிற ஒரு விஷயத்த சொல்லும் போது கேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது குட். இந்த வார்த்தையை எப்ப யூஸ் பண்ணலாம்? நீங்க சின்ன புள்ளையிலயோ இல்ல உங்களோட கடந்த கால வாழ்க்கையிலயோ ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க. அத இப்போ அட் பிரசன்ட்ல நீங்க மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது குட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் சால்வ் மேத் ப்ராப்ளம்ஸ் when I was young. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் வந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு மேக்ஸ் சம் எல்லாம் வந்துச்சு. ஐ குட் பிளே அவுட் சைட் when I was a child. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது என்னால வெளியில போய் விளையாட முடிஞ்சது. ஐ குட் பிளே அவுட் சைட் when I was a child. நான் குழந்தையா இருக்கும் போது என்னால வெளியில போய் விளையாட முடிஞ்சது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்னோட கடந்த கால வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லும் போது என்னால இது செய்ய முடிஞ்சது அப்போ அப்படின்னு நான் சொல்றேன். சோ அப்போதான் இந்த குட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த வார்த்தை வில். வில், WILL, வில். இந்த வார்த்தை சகஜமா நம்ம யூஸ் பண்றதுதான். ஃபியூச்சர்ல நான் ஒரு விஷயத்த செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு சத்தியம் பண்றேன் அப்படின்னா அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல செய்வேன். ரைட் தானே? ஒரு ப்ராமிஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்யறோம் அப்படின்னா அந்த ப்ராமிஸின் படி நம்ம இருப்போம். ஃபியூச்சர்லயும் நம்ம அப்படியும் இருப்போம் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஐ வில் பி அ டாக்டர். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் டாக்டர் ஆவேன். ஐ வில் பி அ லெக்சரர் அப்படின்னா நான் லெக்சரர் ஆவேன். ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாளைக்கு வருவேன். ஐ வில் விசிட் யூ ஆன் மண்டே அப்படின்னா நான் மண்டே அப்போ உங்க வீட்டுக்கு வருவேன், இல்ல உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வில் அப்படின்ற வார்த்தை நீங்க செய்ய போற, ஃபியூச்சர்ல செய்ய போற ஒரு விஷயத்த குறிக்கிற மாதிரி யூஸ் பண்ற வார்த்தை தான் வில். ஐ வில் பி அ டாக்டர், ஐ வில் பி அ policeman, I will be a aerostess, I will be a pilot, I will be a dancer, I will visit you, I will come there on Monday. நான் மண்டே அப்போ அங்க வருவேன். சோ இந்த மாதிரி நீங்க செய்ய போற விஷயத்த சொல்லும் போது will வரும். அடுத்த வார்த்தை shall. ஷால்னா என்னது? ஷால்ன்றது ஒரு சஜஷனுக்கு இல்ல நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றதுக்கு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷால் வி கோ ஃபார் அ லஞ்ச். ஷால் வி கோ ஃபார் லஞ்ச் ஒரு சஜஷனா, ஒரு ஒப்பீனியனா நீங்க மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது ஷால் வி டூ திஸ் நவ், நம்ம இதை இப்போ செய்யலாமா? ஷால் வி கோ தேர், நம்ம அங்க இப்போ செல்லலாமா? வி ஷால் ஓவர் கம் அப்படின்னா என்ன? நம்ம இந்த கடினமான சூழ்நிலையை மீண்டு வருவோம் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அப்போ வி ஷால் ஓவர் கம் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஷால் அப்படின்ற வார்த்தை ஃபியூச்சர்ல நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு நபரா நான் வருவேன் அப்படின்னும் சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு கூட்டத்தோட இருக்கும் போது we shall win the match, நம்ம இந்த மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்றதுக்கும் சொல்லலாம். அண்ட் ஒரு சஜஷனா, ஒரு ஒப்பீனியனா, shall we go for a lunch, shall we go for a date, shall we go for a dinner, shall we go for a breakfast, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிடலாமா, நம்ம லஞ்சுக்கு இப்போ செல்லலாமா, shall we cook பிரியாணி, நம்ம இப்போ பிரியாணி சமைக்கலாமா. சோ இந்த மாதிரி ஒரு
டிஸ்கஷன் மாதிரி, ஒரு சஜஷன் மாதிரி, ஒரு ஹெல்ப் மாதிரி. நீங்க மத்தவங்களுக்கு இதை செய்வீங்க, ஐ ஷால் டூ திஸ் அப்படின்னா, நான் இதை உனக்கு செய்யறேன், நான் இதை கண்டிப்பா செய்வேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு ஷால் வரும். சரிங்களா? சோ வில் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல இப்படி ஆவேன், ஐ வில் பி அ டாக்டர், அந்த மாதிரி வரும். ஷால்ன்றது ஒரு சஜஷனா, ஒரு ஒப்பீனியனா, இதை நம்ம செய்யலாமா, இது செஞ்சா உனக்கு ஓகேவா, இந்த சூழ்நிலைய கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல மாத்துவோம், நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம், இந்த மாதிரி சொல்றதுக்கு ஷால் வரும். சோ இதுதான் வில்லுக்கும் ஷாலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். வில் இஸ் ஃபார் அ ஸ்ட்ராங் டிசிஷன், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை பத்தி நீங்க சொல்லும் போது வில் வரும். ஐ வில் டூ திஸ், ஐ வில் பி அ டாக்டர், ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு. ஷால்ன்றது ஷால் வி கோ தேர், ஷால் வி டூ திஸ், ஒரு சஜஷன், ஒரு சஜஷனா, ஒரு ஒப்பீனியனா, மத்தவங்கள்ட்ட கலந்து பேசி இதை நம்ம செய்யலாமா அப்படின்றதுக்கு ஷால் வரும். மேன்றது வி மே கோ தேர்னா நம்ம அங்க செல்லலாம், செல்லாமலும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி 50-50 ஒப்பீனியன் ஐடியாக்கு மே வரும். மைட்ன்றது 95% ஒரு விஷயம் ஆகாது, ஆனா அந்த 5% மட்டும் ஆகலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல மைட் வரும். இட் மைட் ரைன் அப்படின்னா மழை பெய்ய கூடும், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு. சரிங்களா? அடுத்தது மஸ்ட். மஸ்ட்ன்ற வார்த்தை ரொம்பவே ஈஸி. மஸ்ட்ன்றது நீ கண்டிப்பா அதை செய்யணும். ஒரு கட்டளையா, ஒரு ஆர்டரா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லும் போது யூ மஸ்ட் டூ திஸ், நீ இதை செஞ்சுதான் ஆகணும். யூ மஸ்ட் வியர் அ சீட் பெல்ட் அப்படின்னா நீ சீட் பெல்ட்டை அணிஞ்சுதான் ஆகணும், போட்டுதான் ஆகணும். யூ மஸ்ட் சிங், நீ இப்ப பாடிதான் ஆகணும். யூ மஸ்ட் கோ தேர், நீ அங்க இப்போ போய் தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்கிறவங்க, நீங்க இப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? யூ மஸ்ட் கோ தேர், யூ மஸ்ட் டூ திஸ், யூ மஸ்ட் சப்மிட் த ரிப்போர்ட் பை மண்டே அப்படின்னா நீ மண்டேக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ மஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்மளோட ஆளுமைய, நம்மளோட அந்த அத்தாரிட்டிய சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்தது ஷுட் அப்படின்ற வார்த்தை ஒரு அட்வைஸா, அதாவது இதை நீ செய்யலாம், செஞ்சா நல்லா இருக்கும், இது என்னோட விருப்பமா இருக்கு, இல்லைனாலும் பரவாயில்ல, இது உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தாழ்மையா, ஹம்புலா ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது ஷுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட், நீ சத்தான சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு அட்வைஸ், ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன். நீ இதை செய்யலாமா, செஞ்சீனா நல்லா இருக்கும், யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் சிங் வெல், நீ நல்லா பாடுனா நல்லா இருக்கும். ஸோ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் கிட்ட நீங்க இதை செய்யலாம், செஞ்சீங்கன்னா உங்க ஹெல்த் சீக்கிரமா ரெக்கவர் ஆகும், அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது ஷுட் யூஸ் பண்ணி வர வாக்கியங்கள். யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட், யூ ஷுட் வாக் ஃபார் 1 மைல் ஃபார் அ டே அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 1 மைல் ஆச்சு வாக் பண்ணுங்க அப்படின்றது. 1 மைல் எல்லாம் கண்டிப்பா யாராலையும் ஒரு நாளை வாக் பண்ண முடியாது, அப்படியே வாக் பண்ணாலும் சூப்பர். சரிங்களா? சோ அடுத்தது ஆட் டு அப்படின்னா ஒரு மாரல் டியூட்டிய, ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷனை. ஷுட்ன்றது ஒரு அட்வைஸா, நீ இதை பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு லைட்டான ரெக்கமெண்டேஷனா சொல்லும் போதுதான் ஷுட் வரும். ஆட் டு அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆட் டு ஹெல்ப் த நீடினா தேவையோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், இது ஒரு மாரல் டியூட்டி, சொசைட்டிக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு உதவி, இதை நீ செஞ்சுதான் ஆகணும், இதை நம்ம செய்யணும். அதாவது எனக்கு சரின்னு படுற ஒரு விஷயத்த நான் மத்தவங்கள்ட்ட சொல்லி இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்போ அங்க ஆட் டு வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆட் டு ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? நீ உன் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணா நல்லா இருக்கும், நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையா ஹம்புலா சொல்றது. அதுவே ஆட் டு யூஸ் பண்ணினா யூ ஆட் டு ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா நீ உன் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷனா நான் சொல்றேன். ஏன்னா பேரண்ட்ஸை மதிக்கிறதுன்றது மாரல் டியூட்டி, சொசைட்டில எல்லாரும் பண்ற ஒரு செயல், அதை நீ பண்ணிதான் ஆகணும். இது வரைக்கும் நாங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தோம், நீயும் அப்படிதான் இருக்கணும். சோ எனக்கு சரின்னு
படுற ஒரு விஷயத்த நான் இன்னொருத்தன்ட்ட சொல்லி இதை பண்ணு அப்படின்றேன். ஸோ அப்ப அங்க ought to அது வரும். சரியா? அதுவே நீ கண்டிப்பா பெற்றோர்களை மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது மஸ்ட் வரும். புரியுதுங்களா? அடுத்தது would. would என்னது? ஒரு பொலைட்டான ரெக்வெஸ்டா, அட் த சேம் டைம் முன்னாடி காலத்துல உங்களோட ஹேபிட்டா இருந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது would வரும். ஃபார் எக்ஸாம்பிள், I would read books every night. I would read books every night. நான் முன்னாடி ராத்திரி ஆனா புக்ஸ் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். I would read books every night. நீங்க பாஸ்ட்ல வச்சுக்கிட்ட ஒரு ஹேபிட்ட, உங்களுக்கு ரொம்ப பழக்கமா இருந்த ஒரு ஹேபிட்ட நீங்க மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது ஐ வுட் ரீட் புக்ஸ் எவ்ரி நைட் அப்படின்னு சொல்றீங்க. அட் த சேம் டைம் வுட் அப்படின்ற வார்த்தையை ஒரு ரெக்வெஸ்டாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வுட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்றீங்களா, வுட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அட் த சேம் டைம் வுட் அப்படின்ற வார்த்தையை இமேஜினேட்டிவ் சிச்சுவேஷன்லயும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வேர் ரிச், நான் ரிச்சா இருந்திருந்தேன்னா ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ், நான் பெரிய ஒரு வீட்டை வாங்கியிருப்பேன் அப்படின்றேன். இஃப் ஐ வேர் ரிச், நான் ரிச்சா இருந்திருந்தேன்னா ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ், நான் பிக் ஹவுஸை வாங்கியிருப்பேன். அதாவது நீங்க இப்ப ரிச்சா இல்ல, ஒரு வேலை நம்ம ரிச்சா இருந்திருந்தோம்னா, நான் ரிச்சா இருந்திருந்தேன்னா ஒரு பெரிய வீட்டை வாங்கியிருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த மாதிரிதான் இந்த வுட் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இமேஜினேட்டிவ் சிச்சுவேஷனுக்கு ஒருவேளை நான் இப்படி இருந்திருந்தா, ஒருவேளை நான் சின்ன பிள்ளைல நல்லா படிச்சிருந்தேன்னா இப்ப நான் ஒரு பெரிய அதிகாரி ஆயிருப்பேன் அப்படின்றதுக்கு. இல்லைன்னா நீங்க இதை கொஞ்சம் எனக்கு செய்றீங்களா, வுட் யூ ப்ளீஸ் டூ திஸ், இதை நீங்க கொஞ்சம் செய்றீங்களா அப்படின்றதுக்கு. இல்லைன்னா நீங்க பாஸ்ட்ல செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஹேபிட்டை சொல்லும் போது ஐ வுட் ரீட் புக்ஸ் எவ்ரி நைட்னா டெய்லியும் எவ்ரி நைட்டு புக்ஸை ரீட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்படி சொல்றதுக்கும் வுட் வரும். சோ இதுல நிறைய வார்த்தை இதே மாதிரி தானே அதுவும் இருக்குது, அதே மாதிரி தானே இதுவும் இருக்குது. அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டவுட் வரலாம். பட் அந்தந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ப நீங்க வார்த்தைகளை போட்டு பேசும்போது இங்கிலீஷ் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டில் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன்ல, மே, மைட், கேன், குட், ஷால், வில், மஸ்ட், ஷுட், ஆட் டு, வுட், இந்த 10 வார்த்தைங்களுக்கும் உங்களால முடிஞ்ச சென்டென்ஸ் ஒரு 5 சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. அதுல மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். அது மிஸ்டேக் வந்தா ஒரு தப்பும் இல்லை, யாரும் உங்க தலையை வெட்ட போறது கிடையாது. மிஸ்டேக்ஸ் பண்ணதான் ஒரு விஷயம் நமக்கு ஈஸியா வரும். ஸோ மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் த மேன். மிஸ்டேக் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. ஸோ கைண்ட்லி ரைட் இட் இன் யுவர் நோட். ஓகே. அண்ட் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எஃபர்ட்ஸ் போடாம இருக்காதீங்க. கைண்ட்லி ரைட் எவ்ரிதிங். கைண்ட்லி டூ யுவர் ப்ராக்டிசஸ். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.